ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த ட்ரிங்க் உங்களுக்கு தான். வீட்லேயே ரொம்ப குயிக்காக எப்படி இந்த ட்ரிங்க் பண்ணுறதை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஒரு 100 கிராம் சுக்கு, 200 கிராம் மல்லி, அப்புறம் கொஞ்சம் அரிசி திப்பிலி எடுத்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் எடுத்து வச்சிருக்கிற தனியாவை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சுக்கையும் எடுத்து நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு மிக்சியில் எவ்வளோ ஃபைனாக அரைச்சி எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். மல்லியோடு சேர்த்து திப்பிலியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தனித்தனியாக அரைச்சி வச்சது எல்லாத்தையும் நீட்டாக ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு ஒரு 3 months வரைக்கும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 25 கிராம்ஸ் மிளகையும் சேர்த்து பொடி பண்ணி இதோட சேர்த்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ சூப்பரான சுக்குமல்லி காஃபி ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை எப்போல்லாம் வேணுமோ அப்பப்போலாம் பாலை காய்ச்சி இதில் ஒரே ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது சளி இருமலுக்கும் ரொம்ப நல்லது அண்ட் செம்ம ரெஃப்ரெஷிங் ஃபீலிங்கும் நமக்கு கொடுக்கும். இது கூட நம்ம ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சம் பனகல்கண்டு பவுடரையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சுகரே உங்களுக்கு ஓகேனா அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபில்டர் எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணி சுட சுட என்ஜாய் பண்ணுங்கள். எப்போவுமே சுறுசுறுப்பாக இருங்க.